ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம மாணிக்கவாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய 12வது பாடலை பார்க்கலாம். பாடல்: ஆர்த்த பிறவித்துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நம் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்பு வளர்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால், இந்த பிறவி பெருந்துயரை போக்கக்கூடிய கருணையான சிவபெருமானை வழிபட்டு நாம் முக்தி அடைய வேண்டும் என்பதே ஆகும். பிறவித் துன்பம் எனும் துன்பத்திலிருந்து நம்மை காக்க சிவபெருமான் கையில் அக்னி ஏந்தி கொண்டு இருக்கிறார். தில்லை சிற்றம்பலத்தில் நடராஜராக கூத்தாடி கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பிறவி பெருந்துயர் என்பது நாம் திரும்ப 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 நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக என்றால், இந்த ஜென்மத்தில் செய்த கர்மத்தை தீர்க்க அடுத்த ஜென்மம் எடுக்கிறோம். கர்மம் என்பது பாவம் புண்ணியம் என்பதாகும். மறுபடியும் அந்த கர்மத்தை கழிக்க அடுத்த ஜென்மம் எடுக்கிறோம். இதனைப் போல ஜென்மங்கள் தொடர்ந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜென்மம் நமக்கு முக்தியில் முடிய வேண்டும் என்றால் நம்முடைய பாவக்கணக்கும் புண்ணிய கணக்கும் முற்றிலும் இல்லாமல் போக வேண்டும். இதை நம்மால் செய்ய முடியுமா? இது எவ்வளவு பெரிய வேலையாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இந்த பிறவியை நம்மால் முடிக்க முடியுமா? அதனால் சிவபெருமானை வணங்கி, அந்த கருணை மூர்த்தியை வணங்கி, என்னை மன்னித்து பிறவியை முடித்து முக்தியை கொடு என்கிறோம். அதற்காக தான் சிவபெருமான் கையில் நெருப்பை ஏந்தி உள்ளார். நம் நடராஜர் கையில் அக்னி எதற்காக இருக்கிறது என்றால், அந்த அக்னி ஒரு கருணை அக்னி ஆகும். நம்முடைய பிறவிகளை முடித்து வைக்கும் அக்னி ஆகும். அதன் மூலமாகவே நம் பிறவிகளை முடித்து நமக்கு முக்தி அருள்கிறார். சிவபெருமான் தன் கையில் அந்த அக்னியை ஏந்தி கொண்டு நடனமாடுவது மட்டுமல்லாமல் பஞ்ச தொழில்களையும் செய்கிறார். எண்ணி பாருங்கள், நாம் ஒரு பொழுதில் ஒரு வேலையை மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அவர் தன் கையில் அக்னியை ஏந்தி நடனமாடிக்கொண்டே 5 தொழில்களையும் செய்கிறார். அப்படியென்றால் அவர் எப்படிப்பட்ட கலைஞராக இருப்பார், எப்படி பெற்ற ஆற்றலை பெற்றிருப்பார் என்பதையே மாணிக்கவாசகர் கூறுகிறார். உயர்ந்த பெருமையை உடைய சிவநாமத்தை நாம் என்றும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அணிந்து கொண்டிருக்கும் அணிகலன்கள் ஒன்றுடன் ஒன்று உரசி, அதாவது அடிக்கடி உரசும் அல்லவா, அடிக்கடி ஒலி எழுப்பும் அல்லவா, அதனை போல நாம் எப்பொழுதும் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். அதே போல சிவபெருமான் நாமத்தை நாம் கூறி புகழ்ந்து மகிழ்ந்து ஆடிப்பாடி வணங்க வேண்டும். அந்த காலத்தில் எல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய அணிகலன்களை அணிந்திருப்பார்கள். அந்த அணிகலன்கள் ஒன்றுடன் ஒன்று உரசும் பொழுது நிறைய ஒலிகளை எழுப்பும். அதை போல அடிக்கடி நாம் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டும் மனதில் நினைத்து கொண்டும் இருக்க வேண்டும் என்கிறார். பிறகு பூக்களை ஏந்திருக்கும் சிவபெருமான் பொய்கையில் நாம் நீராடி அவர் பாதம் பணிந்து வணங்கலாம் வாருங்கள் என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர். இந்த பாடலின் உட்கருத்து என்னவென்றால், இறைவனை ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம். இது நன்றாக தெரிந்தும் புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே உலகில் அதிகம். உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.